வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்டி ஃப்ரம் ஈரோடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம். இட்லி உப்புமானாலே நம்மளுக்கு சூரியவம்சம் படம் தான் ஞாபகம் வரும். ஸோ இட்லி உப்புமா எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இட்லியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இட்லியை பூ போல் உதிர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லியை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி பூ போல் உதிர்த்து எடுத்துக்கணும். நான் ஒரு 8 இட்லி உதிர்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மிளகா ஒரு 6 மிளகா இந்த மாதிரி 2ஆக வெட்டி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 இல்லைனா 3 இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இட்லி பூவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வரன்னு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கைப்பிடி அளவு போட்டதுக்கப்புறம் அந்த கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கடுகும் போடணும், நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நாம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் இது ஒயிட்டாகவும் செய்யலாம், கொஞ்சம் எல்லோயிஷாகவும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லியை அதில் பொடி பண்ண இட்லியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்லோயிஷ் கலர் அந்த இட்லியில் நல்லா இருக்கும். ஸோ எண்ணெய் உங்களுக்கு பத்தலைனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ இதை தான் நம்ம சூரியவம்சம் படத்தில் இட்லி மீதியானால் நாம் எப்படி செய்கிறதுன்னு அந்த படத்தில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடி சாப்பிட்லாம். ஸோ உங்கள் வீட்டில் இட்லி மீந்து போச்சுன்னா இனி கவலையே இல்லை, நீங்கள் தூக்கி வீச தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் இட்லி உப்புமா செய்யலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, பாருங்கள், நல்லா எல்லோயிஷாகவும் பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தட்டில் போத்துட்டு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சூரியவம்சம் படம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கும் நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மறக்காமல் ஃபுட்டி ஃப்ரம் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபுட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பாய்.